இந்த டாடா ஐபிஎல் இருந்து 10 டீம்ல ஒரு டீம் வந்து பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்குது. அது எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஆர்சிபி. ஈசாலா கப் நமதே அந்த டீம் தான். நேத்து ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆருக்கு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த ஐபிஎல்ல ஆர்சிபி விளையாடின மேட்ச்ல நேத்து விளையாடின மேட்ச் தான் சிறப்பான மேட்ச் நான் சொல்லுவேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க, வீடியோல பார்க்கலாம் அதை. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. நேற்று ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆருக்கு மேட்ச் நடந்தது. நேற்று நடந்த மேட்ச் தான் இது வரைக்கும் இந்த டாடா ஐபிஎல்ல இவங்க விளையாடின இந்த 7-8 மேட்ச்சில் இந்த மேட்ச் தான் பெஸ்ட்டான மேட்ச் ஆர்சிபியோட மேட்ச்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் அப்படின்னா பவுலிங் யூட்டிலிட்டியும் சரி பேட்டிங்லேயும் சரி நேற்று நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆனால் பவுலிங்கில் 200 ரன்னு அந்த மாதிரி 250 ரன்ஸ்க்கு மேலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த மேட்ச் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று டீம் ஒர்க் படி பிளேயர்ஸை சூஸ் பண்ணது நல்லாவே வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த பிளேயர்ஸ் வந்து ஆர்டர் வைஸாக இறக்குவாங்களே அதில் தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆர்சிபியில். பட் நேற்று சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. அண்ட் தென் கரண் சர்மா வந்து முன்னாடியே வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் வந்து தோத்துட்டீங்க, சரி ஓகே. இருந்தாலுமே அந்த மேட்ச்சில் அதில் தோத்துருந்தீங்க. அந்த மேட்ச்லேயே வந்து முன்னாடியே வந்து வில் ஜாக்ஸையும் கரண் சர்மாவையும் 2வது மேட்ச்லேயே இல்லை 3வது மேட்ச்லேயே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்நேரம் பிளே ஆஃப்கான வாய்ப்பில் இன்னும் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க பிளே ஆஃபில். பட் என்ன அப்படின்னா மற்ற டீமை சார்ந்து இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்க மேட்ச் எல்லாத்துலேயுமே ஆர்சிபி டீம் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சா மட்டும் போதாது, அது நெட் ரன் ரேட் அதிகமான நெட் ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வர மேட்ச் எல்லாமே எஸ்ஆர்ஹெச், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் டீம் கூட மட்டும்தான் வந்து மேட்சஸ் இருக்குது. பட் அவங்க வின் பண்ணுறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அவங்க அதனால் வந்து ஆர்சிபியை வச்சு யூஸ் பண்ணி போகிறதுக்கு பார்ப்பாங்க. பட் ஆனால் ஆர்சிபி நம்ம பேக் டு ஃபார்ம் வரணும் அப்படின்றதுக்காக பார்ப்பாங்க. ஆனால் ஓகே, இவங்க வந்து ஓப்பனிங் ஆர்டரில் எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் அண்ட் தென் விராட் கோலி இல்லைனா ஃபேப் இறங்கலாம். இவங்க 2 பேர் இறங்கி அப்படி விளையாடினாங்க அப்படின்னா ரன்ஸ் எங்கேயோ போயிருக்கும். நேற்று அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் வில் ஜாக்ஸ் அண்ட் தென் ரஜத் பட்டிதார். தினேஷ் கார்த்திக்கும் நல்லா விளையாடினார். பட் ஆனால் அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கையில் இருந்த மேட்சை வந்து கோட்டை விட்டாங்க. கரண் சர்மா அதிரடியாக மிச்சல் ஸ்டாக்கோட ஓவரை வந்து பொழந்து கட்டியிருந்திருப்பார். மிச்சல் ஸ்டாக்கு எதுக்கு இந்த வருஷம் ஐபிஎல்லோட ஹையஸ்ட் தொகையான 24.5 கோடி கொடுத்து எடுத்தாங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியவே இல்லை. இந்த அளவுக்கு அவர் ஓவரை போட்டு பொந்துட்டு இருக்காங்க. 3 ஓவருக்கு 50 ரன் கொடுத்துருக்காரு நேற்று. அதுவும் ஆர்சிபிக்கு எதிராக. ஆர்சிபி பவுலரே மிஞ்சிருவார் போல மிச்சல் ஸ்டார்க்கு. இப்போ வர T20 வேர்ல்டு கப்பில் மட்டும் பாருங்களேன், அவர் எப்படி அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இப்போவே வந்து டிராவிஸ் ஹெட்லாம் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபேசர் எம்ஜெர்க் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்புல. சின்ன பையன் தான். பட் ஆனால் இவர் ஏன் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு தெரியல. ஒரு வேளை வந்து நம்ம திட்டம் வந்து தெரிஞ்சிடுமோ, நம்ம பவுலிங் அட்டாக்கிங் வந்து தெரிஞ்சிட்டுனா வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம பாலை அடிச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு போடாமல் கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக ஒஸ்ட்டு பவுலிங் மிச்சல் ஸ்டாக்கோட பவுலிங் ஒஸ்ட்டு பவுலிங் தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் நேற்று வழக்கம் போல் சுனில் நரேன் அண்ட் வரன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் கேகேஆர் சொந்த கிரவுண்டில் வந்து நேற்று அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது. பட் ஜெயிக்கவே இல்லை. ஆர்சிபி இதுக்கப்புறம் மேலே வரணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அடுத்த வருஷமாவது ஆர்சிபியோட பிளேயர்ஸை மாற்ற தேவையில்ல. அதில் இருக்க மேனேஜ்மெண்ட்டில் இந்த யார் டீம் ஸ்குவாட் செலெக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்கள சேஞ்சஸ் பண்ணாலே போதுமானது. எல்லா பிளேயர்ஸுமே நல்ல பிளேயர்ஸ் தான். பட் இருந்த போதிலும் அவங்கள எப்படி வந்து டவுன் இறக்கணும், எந்தெந்த பிளேயர் எந்தெந்த மேட்ச்சில் விளையாட வைக்கணும் அப்படின்றதுல தான் தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று முக்கியமான சம்பவம் விராட் கோலி வந்து ஒரு நோபால், அது வந்து ரொம்பவே கான்ட்ரவர்சியாக போட்டது. பவர் பிளேலே தான் 2வது ஓவரோ 3வது ஓவரோ தான். அதில் வந்து யார் ஓவர் போட்டிருந்தாங்க, ஹர்ஷித் ராணா வந்து ஓவர் போடுவார். அந்த பாலை வந்து இவர் கிரீஸை விட்டு வெளியே போய் வந்து வாங்குவார், ஃபுல் டாஸாக வாங்குவார். அதை போய் நோபாலுக்கு ரிவ்யூ கேட்பார். ரிவ்யூ கேட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அம்பையர்ஸ் எல்லாமே இது வந்து நோபால் கிடையாது, நீங்கள் கிரீஸை வந்து வெளியே போய் இருக்கீங்க, ஸோ அதனால் இது நோபால் கிடையாது, ஃபேர் டெலிவரி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்காக மறுபடியும் போய் அம்பையர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னோட சம்பளத்துலேருந்து 50% அவர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. லீகலாக அது வந்து பார்த்தோம் அப்படின்னா
இட்ஸ் நோ பால் கிடையாது, ஃபேர் டெலிவரி தான். அந்த மேட்சை பார்த்தவங்களுக்கு, ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன் இது விராட் கோலிக்கு தெரியல அப்படின்றது கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நேற்று கொடுத்தது ஃபேர் டெலிவரி தான், கரெக்டான டிசிஷன் தான், எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. அதே போல் வந்து டாஸ் போடுவாங்கல்ல, டாஸ் போகிறதுல வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் வந்து சீட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் சீட்டிங் பண்ணலை நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அம்பையர் ஃப்ளிப் பண்ணாங்க அப்படின்றதையும் கான்ட்ரவர்சியாக ரொம்ப போயிட்டு இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு அடுத்த மேட்ச்சில் இருந்தே கேமராவை அந்த ஸ்பைடர் கேமரா வந்து டாஸ் போட்ட உடனே வந்து அம்பையர் ஃப்ளிப் பண்ணுறாரோ இல்லையோ, கீழே விழுந்த உடனே அதை போய் ஹெட்டா டெய்லா அப்படின்றத வந்து அவங்களே வந்து காமிச்சிருக்காங்க. நாங்கள் எதுலேயும் வந்து சீட் பண்ணலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த வருஷம் வந்து மெகா ஆக்ஷன் வரப்போது அப்போது எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியில் எந்தெந்த பிளேயர்ஸை வச்சுக்கலாம் அப்படின்னா, விராட் கோலி, பில் ஜாக்ஸ், அண்ட் தென் வேறு யார் சொல்லலாம், ஃபேஃப் கூட தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு, கரண் சர்மா கூட வச்சுக்கலாம். மீதி இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியே விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டில் யார் இப்போ முக்கியமான இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு வேற ஆளை போட்டு பிளேயர்ஸை எடுக்க சொல்லணும். நல்ல ஒரு அனலிஸ்ட் போடணும், டீம் அனலிஸ்ட்டில் போட்டு பிளேயர்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்தை தான் கூப்பிட்டு, இந்த எஸ்ஆர்ஹெச் டீமில் வந்து சொல்லியிருப்பார், இந்த ஜெயிலரோட ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லியிருப்பார் கலாநிதி மாறன்ட்ட, எஸ்ஆர்ஹெச் டீமில் நல்ல நல்ல பிளேயர்ஸாக எடுத்து போடுங்க, காவியா வந்து அப்செட் ஆகிறத வந்து பார்க்க முடியல அப்படின்றத வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சொல்லணுங்களுக்கு. ஆர்சிபியில் வந்து இந்த மாதிரி எடுங்க, விராட் கோலி ரொம்ப பார்க்க முடியல அப்படின்றது சொன்னாவது நல்லா எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. நான் ஒழுங்காக ஆர்சிபியில் ஒரு பொண்ணை தூக்கி போடுங்க, ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அழகான ஒரு பொண்ணை தூக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த டீம் வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேமராமேன் அண்ட் தென் ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலையும் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த வருஷம் டீம் மேனேஜ்மெண்ட்டில் அடுத்த வருஷம் ஒரு நல்ல பிளேயரை எடுத்தாவது அதுக்கு வர வருஷத்துலேருந்து வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஈசாலா கப் நமதே. நீங்கள் ஆர்சிபியோட டீம் ஃபார்மை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் வர மேட்ச்சில் அவங்க ஜெயிப்பாங்களா, ஜெயிக்க மாட்டாங்களா? இதுக்கப்புறம் ஜெயிச்சா அவங்களுக்கு பிளே ஆஃப்க்கு வாய்ப்பு இருக்கா? கால்குலேட்டர் எடுத்து போடலாமா வேணாமா? இதுக்கு அடுத்த வருஷமாவது ஜெயிப்பாங்களா, இல்லை பிளேயர்ஸ் யாராவது வந்து சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பிளேயிங் லெவனை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.